முழு உண்மை என்ன? விஜயினுடைய நேர மேலாண்மை தவறு, விஜயினுடைய கொண்டாட்ட மனநிலை, ரசிகனை பற்றி எந்த கவலையும் படாது. அவர் காருக்குள்ள போய் கேரவன்ல போய் உட்கார்ந்தது. இவ்வளவு பெரிய கூட்டம் வருமென்று தெரிந்திருந்தும் அதை முறைப்படி தன்னுடைய வேலண்டியர்ஸ் கொடுத்து அதை பாதுகாக்குது. குழந்தைங்க வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. கர்ப்பிணி பெண்கள் வராங்க, குழந்தைங்க வராங்கன்னா நீங்க தானே தடுத்திருக்கணும். ஒரு 1000 வேலண்டியர்ஸ் உங்ககிட்ட இல்ல, 10,000 காவல்துறை அந்த இடத்துல நின்றிருந்தாலும் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு போலீஸை கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க 1,10,000 பேர் போலீஸையும் கொண்டு வந்து இறக்கி இருந்தாலும் கூட அவன் கேட்க மாட்டான். அவன் தான் போலீஸே மதிக்கலையே, போலீஸ் போட்ட ரூல்ஸே மதிக்கலையே, அவன் எதை பத்தி கவலைப்படலையே. இப்படி இருக்கிற ஒருத்தனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்ப யார் கட்டுப்படுத்தணும்? அந்த தலைவன் தான் கட்டுப்படுத்தணும். அவன் தலைவனா இருந்தா கட்டுப்படுத்துவான். அவன் நடிகனா இருந்தா எப்படி கட்டுப்படுத்துவான்? இப்ப கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தான், இங்க கூத்தாடிய பார்க்க போய் செத்தான். என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? அவன் குடிச்சு செத்தான், இவன் நடிகனை போய் பார்த்து செத்துருக்கான். அவனாவது போதையில செத்தான், இவன் எதுக்கு செத்தான்னு தெரியல. அங்கேயாவது வந்து ஒரு 50 வயசுக்காரன் 60 வயசுக்காரன் சரி வாழ்ந்தவன் செத்து போயிட்டான்னு கடந்து போனான். இங்க வாழவே இல்லாத, வாழ்க்கையவே துவங்காத 1.5 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, 9 வயது குழந்தை, கர்ப்பிணி தாய்மார்கள், உண்மையிலே மனசு வலிக்குது.